வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நீலகிரிஸ்ல இருக்க நீலகிரிஸ் மலை ஸ்டார்ட் ஆகுற அந்த ஒரு இதில் தான் இருக்கோம். அதுதான் தம்பியான் வர்சஸ் வைல்டில் இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். போகலாம். இங்கே மரம்லாம் வெட்டி போட்டுட்டாங்க போல. மரம்லாம் ஃபுல்லாக வெட்டி போட்டிருக்காங்க. என்ன ரீசன்னா யானைலாம் கலாட்டெல்லாம் அதிகமாக இருக்கனால வனவிலங்குகள் நடமாடும் பகுதினால ஸோ இப்படி போட்டிருக்காங்க. நம்ம அந்த ரோட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். இதோ இந்த மலை பார்த்தீங்களா? இந்த மலை தான் நீலகிரிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல இருந்து பேக் சைட்ல இன்னொரு 3 மலை 4 மலை எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 30 பெண்டு தாண்டி போனீங்கன்னா குன்னூர், ஊட்டி இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் போகலாம். பொதுவாகவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இது ஒரு அவேர்னஸ்க்காக எடுக்கிற வீடியோ தான். இது யாரும் எந்த விளாகோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது நம்ம காட்டுல எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கிளான்ஸ்க்காக எடுக்கிறது தான். ஏன்னா நம்ம முன்னோர்கள் இந்த காட்டிலே வாழ்ந்து காட்டிலே இருந்து ஒரு சிவிலைசேஷன்ல உருவானவங்க தான் நம்மலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். பொதுவாகவே நம்ம காட்டில் வரும்போது நமக்கு எந்த வழி பாதை எதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம தான் நம்மளோட ரூட்டை கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துக்கு போகிறோம், அதாவது நீங்கள் காட்டில் மாட்டிட்டீங்கன்னா எப்படி போகணும். இங்கே இருக்கிற ஒரு சின்ன செடி கூட நம்பாதீங்க. ஏன்னா எல்லாமே நமக்காக உருவாக்கப்பட்டது இல்லை, இல்லை மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. மனுஷன் வளர்த்துறது மட்டும்தான் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் அதோட எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துருக்கு. ஸோ நம்மளை பார்த்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் பத்திரமா போகணும். ஒவ்வொரு அசைவையும் பார்த்து வைக்கணும். ஏன்னா எந்த இடத்துல எது இருக்குன்னு தெரியாது. பார்த்து வாங்க. பார்த்து வாங்க. பார்த்து வாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் நம்ம டச் பண்ணக்கூடாது. என்னைக்குமே மேலே ஏறும்போது கிரிப்பா ஏறணும், கிராசிங்கா தான் ஏறணும், ஸ்ட்ரைட்டா ஏற முடியாது. ஓகேவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கம் நடந்திருப்போம். இப்போ ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியலைசேஷனால ஃபுல்லாக ரோடு மாதிரி பண்ணிட்டாங்க. முதல் டைம் நானும் தம்பிலாம் வரும்போது இங்கே ஃபுல்லாக இன்னும் டென்சிட்டி ஃபாரஸ்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு கேட்குதா சவுண்ட் ஏதாவது? வண்டி இந்த மலையில் போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியலைசேஷனால ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க போல. எல்லாம் மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் இது அங்கே பாருங்க எவ்வளோ இதாக இருக்கு. ஒன்று சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நமக்காக தான் இதெல்லாம் இயற்கை படைக்கப்பட்டதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஆப்பிள் மரமாவோ இல்லை வேற கொய்யாவோ இல்லை மாங்காவோ இருந்திருக்கணும். எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரம். அப்போ இதுலேருந்து இது ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ்லேருந்தே தெரியுது, இயற்கை யாருக்காக படைக்கப்பட்டது இல்லை, இயற்கையில் நம்ம ஒரு பகுதி, அவ்வளோதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். மனுஷனுக்காக இயற்கை படைக்கப்பட்டதுங்கிறது யார் சொல்கிறாங்க? அது சுத்தம் முட்டாள்தனம். நம்மளும் இயற்கையில் ஒரு பாதி, அதை நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம், மேனிப்புலேட் பண்ணிக்கிறோம். வாங்க கேமராமேன்,
ரொம்ப பதனமாக தான் வரணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு கட்டையில் வரும்போது ரொம்ப கிரிப்பாக நம்ம காலை வச்சுக்கிட்டு ரைட் லெஃப்ட்டை பார்த்து வைக்கணும், ரைட்டை கிராசிங்காக தான் வச்சு வரணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து வச்சு மேலே ஏறணும். கமான் கமான் கமான். கழிச்சு நமக்கு தண்ணி இருக்கிற ஸ்பாட் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம தண்ணியில் இழப்பற போகிறோம். இப்படி தண்ணி வெஸ்டர்ன் கேட்லேருந்து வர்றது பியூரிஃபை தான் வரும், பியூரிஃபைடாக தான் இருக்கும். நம்பி குடிக்கலாம், எந்த ஒரு இதுவும் இருக்காது. முதல்ல இந்த மாதிரி காட்டுல மாட்டிக்கிட்டீங்கன்னா இவன் எதுக்கு ஓடுறான்னு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, காட்டுல வந்து மாட்டினது தப்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஓட கத்துக்கணும். அதாவது ஏதாவது ஒரு விலங்கோ ஏதாவது ஒன்று உங்களை துரத்த வருதுன்னா நீங்க முதல்ல ஓடணும். அதாவது உங்களை தப்பிச்சு உங்களை வந்து ஃபர்ஸ்ட் பத்திரமா பாத்துக்கணும். ஓகேவா? செகண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? உணவு கூட வேணாம், சரியா? முதல் பாதுகாப்பு இடம் வேணும், ரெண்டாவது தண்ணி வேணும். இந்த மாதிரி தண்ணி இயற்கையா இருக்கிற தண்ணி குடிக்கலாம், நம்பி குடிக்கலாம். அது பாசான் இல்லாம இருக்கணும். டெர்ஷரி வேற. மூணாவது என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி பூ இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துதான் ஹேண்டில் பண்ணிக்கணும். இதை கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து இதுல வந்து விஷம் அதிகமா இருக்கிறதுக்கு கண்டென்ட் அதிகம். ஆனா சில பூ வந்து சாப்பிடலாம், உயிர் வாழ்றதுக்காக சில பூ சாப்பிடலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு செடியில வந்து ஏதாவது ஒரு காயோ ஏதாவது இருந்தாலும் அதுவும் பார்த்துதான் நீங்க சாப்பிடணும். இந்த மாதிரி பாம்பு பூத்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க பார்த்துதான் போகணும். எப்ப வேணா என்ன வேணா வரலாம். அப்புறம் வந்து அந்த நந்தினி நாடகத்துல வந்து என்ன வந்து கொத்திருச்சு அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது காடு, இது எல்லாருக்கும் சொந்தமானது. இங்க எல்லாருக்கும் வந்து இயற்கை ஒரே மாதிரி கொடுத்துருக்கு. நீ சர்வைவ் ஆகிறியா, சர்வைவ் ஆயிக்கோ. அதே மாதிரி அந்த உயிரினும் சர்வைவ் ஆகுதா, ஆயிக்கோ. மானுக்கு ஓடுறதுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா இயற்கை, அதே ஸ்ட்ரென்த்தை வந்து சிங்கத்துக்கும் புலிக்கும் வந்து வேட்டையாடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஓடுங்க, தப்பிக்கிற வரைக்கும் ஓடுங்க. கமான் கமான். இன்னொன்று ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, பெரும்பாலான மக்கள் தண்ணி இருக்கிற இடத்துலதான் இருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படும், அப்பதான் விவசாயமோ இல்ல சமைக்கிறக்கோ தேவைப்படும். ஸோ இதே தண்ணியோடமா நீங்க ஓடி போனீங்கன்னா ஒரு மக்கள் வாழ்வாங்க. அவங்கள பிடிச்சி உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கலாம். இந்த மாதிரி மேல அதாவது செங்குத்தா இருக்கிறதுல எப்படி ஏறணும்னு சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா என்னைக்குமே ஏற முடியாது, கிராசிங்கா தான் நீங்க ஏற கத்துக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். நல்ல கிரிப்பா காலை கிராசிங் ஆங்கிள் வைக்கணும். பாருங்க, நான் ஏறி காமிக்கிறேன். இப்போதான் மழையெல்லாம் வந்திருக்கும் போல, ரொம்ப இதாக தான் இருக்கு. ஸோ பார்த்து ஏறணும். காலை கிரிப்பா பிடிச்சி ஏதாவது ஒரு இதை வச்சு, நம்ம நினைக்கிறத விட ஈஸி தான். வேற வழி இல்லைன்னா ஏறலாம். வழி இருந்துச்சுன்னா அந்த வழியை யூஸ் பண்ணி எப்படி மேலே ஏறணும்னு கத்துக்கோங்க. நம்ம ஏறிட்டோம், அவ்வளவுதான், பெரிய விஷயம் இல்ல. ஏறும்போது இது ஈஸியா இருக்கிறது, இறங்குறது அதை விட ஈஸி. பட் நீங்க கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனாலும் மொத்தமா முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரிதான் கிராசிங்கா இறங்கணும், பார்த்து இறங்கணும். ரொம்ப டைட்டா இருக்குன்னு செக் பண்ணி தான் இந்த மாதிரி மரக்கிளையே பிடிக்கணும்.
உங்களுக்கு நம்பிக்கை வந்த இடத்துல தைரியமான ஸ்பீடா இறங்கலாம். ஆல்மோஸ்ட் டன்னு. அவ்வளவுதான். இப்படிதான் பார்த்து பதனமா மேலே ஏறணும். கீழே இறங்கும் போது அதை விட கான்சியஸ்னஸா இறங்கணும். வாங்க, சின்ன குழந்தைங்கலாம் எப்படி ஏறலாம் மலைய அப்படின்னு. இந்த மாதிரி வெர்டிகல் பாறையில இந்த கை இங்க, இது இங்க, இது இங்க, இது இங்க, இது இங்க, இது இங்க. கால் எதுவும் படலைன்னா தைரியமா இப்படி வைக்கலாம். வச்சோன்னே இப்படி கை மாத்தணும். அவ்வளவுதான். அதே மாதிரி இறங்கும் போது பார்த்து இறங்கணும். குதிக்கும் போது கிராசிங்கா குதிக்கணும். ஸ்ட்ரைட்டா காலை ரெண்டையும் நேரா வச்சு குதிக்கணும். இப்படி வச்சு குதிக்க கூடாது. குதிச்சா கால் வந்து சம்டைம்ஸ் விலக வாய்ப்பு இருக்கு. ஜாயின்ட்ஸ். நம்ம ஜாயின்ட்ஸ்க்கு இயல்பாவே ஸ்ட்ரென்த் அதிகம்ன்றாங்க. அதாவது இது வந்து கால்சியமால ஆனது, கான்கிரீட்டை விட உறுதியானதுன்றாங்க. ஸோ அதை கரெக்டா யூஸ் பண்ணா கரெக்டா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டென்சிட்டி இதுலயும் நீங்க எப்படி ஏறணும்னா இதே மாதிரி இழுத்து பார்த்து பிடிச்சுதான் ஏற கத்துக்கணும். ஏதாவது ஒரு பாறை மேல கால் வச்சு அவ்வளவுதான். அவ்வளவு வந்துட்டீங்களா? இப்ப இதை பிடிக்கணும். இப்ப இத அப்படியே மேல வேகமா போலாம். சில நேரம் இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கிறதுல முள் இருக்கும். அதை நீங்க அதை விட பார்த்துதான் போகணும். அதே மாதிரிதான் இறங்கும் போதும் பார்த்து இயற்கையிட்ட பணிஞ்சுதான் போகணும். நான் ஸ்ட்ரைட்டா தான் போவேன், நான் ஒரு சின்ன குச்சி கூட உதவி இல்லாம பிடிக்க முடியாதுன்னு நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ரிலேட்டிவிட்டி தியரி இங்கே யூஸ் ஆகும். சிறு குச்சி கூட நீங்க இகழாம அதை தைரியமா செக் பண்ணி பார்த்துட்டு தான் வரணும். இது இப்ப ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்ட்ரென்த் தான். இப்ப தைரியமா இருக்கேன். அவ்வளவுதான், வந்துட்டோம். வாங்க வாங்க, தண்ணி போகுது, அதோட வேவாவே போவோம். பொதுவா இந்த மாதிரி இடத்துல ஷூவை கழட்டிக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், இயற்கையை நம்புங்க. ஏன்னா இயற்கையும் நீங்களும் ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் இயற்கை தான். வாங்க. தண்ணி ரொம்ப கிளீனா இருக்கு நம்ம நினைக்கிறத விட. இதே இந்த காடு காலையில ஒரு மாதிரி இருக்கும், நைட்டு வந்து நிசப்தமா இருக்கும். அதாவது மிக்க அமைதியா இருக்கும். இங்க நீங்க ஒரு நாள், அதாவது ஒரே ஒரு நாள் சர்வை ஆயிட்டீங்கன்னா இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து வேற மாதிரி தெரியும். காட்டுல ஒரு நாள் சர்வை ஆகுறது எப்படி எவ்வளவு கஷ்டம், அதை விட ஈஸி வந்து நம்ம ஒரு வருஷம் நம்ம மாதிரி சிவிலைசேஷனான நம்ம சிட்டியில வாழலாம். ஏன்னா அங்க உங்களுக்கு கொய்யாக்கா வேணுமா கிடைக்கும், என்ன பழம் வேணுமோ கிடைக்கும், ரைஸ் கிடைக்கும். பட் இங்க நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல இனக்குழு அப்படின்பாங்க. அது அவ்வளவு வீரியமிக்கதா இருந்தது. ஒவ்வொரு இனக்குழுவும் ஒவ்வொரு வகையான டூலை கண்டுபிடிச்சு அதுல ஒவ்வொருத்தவங்க சண்டை போட்டு எந்த டூல் அதிகமா
டெக்னாலஜி யார் அந்த காலத்துல தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க பெரிய ஆளாகி அவங்க ஒரு எம்பையர் உருவாக்கி, அதுதான் நம்ம படிச்ச மயூரிய டைனஸ்டி, சோழ டைனஸ்டி, பாண்டிய டைனஸ்டி, சேர டைனஸ்டி. அதெல்லாம் அந்த கால மக்கள் வீரியமா இருந்திருக்காங்க. காட்டுல ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, ஒரே ஒரு நாள், அப்ப தெரியும் நம்ம யாருன்னு. அதுக்காக உங்களை காட்டுக்கு வாங்கன்னு சொல்லல, ஆனா ஒண்ணு, அதே போர்க்குணம் உங்களுக்கு இருக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. பைக் சாவி கொடுக்கல, அப்பா பைக் வாங்கி கொடுக்கல, அந்த பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டா, இதுக்கெல்லாம் விட்டுட்டு போ அழுகிறதுலாம் நம்மளோட இயல்பு இல்லை. நம்மளோட இயல்பு அதுக்கும் மேல. அதை புரிஞ்சுக்கோங்க. வாங்க வாங்க கேமராமேன், கமான், வந்துட்டோம். அங்க பாருங்க பட்டர்ஃப்ளை. இவ்வளவு நேரம் அந்த பட்டர்ஃப்ளை தெரியல, ஆனா இப்ப தெரியுது. தெரியுதா? ஏன் இவன் இவ்வளவு சீரியஸா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது காடுமா, கொஞ்சம் விட்டீங்கன்னா அவ்வளவுதான். இங்க ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சவுண்டையும் மைனூட்டா நீங்க கேட்கணும். என்ன எங்க இருந்து வரும்னே தெரியாது. ஏன்னா நம்மளை விட அதிக அவேர்னஸா அனிமல்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஒவ்வொரு அசைவும் நோட் பண்ணணும். அதான் நீங்க காட்டுல வாழ்றதுக்கான முக்கியமான ஒரு வழி. வந்துட்டோம். தண்ணி சவுண்ட் கேக்குது. கமான். இங்க இருந்துதான் தண்ணி, அங்க இருந்துதான் தண்ணி எல்லாம் போகுது. I think, come on. நம்ம ரீச் பண்ணிட்டோம் பாறை இடுக்குல இருந்து வர தண்ணிய. கமான் வந்துட்டோம், வாங்க. ஒரு வழியா நம்ம நினைச்ச இடத்த மேன் வெர்சஸ் தமிழ்நாடு மூலமா ரீச் பண்ணிட்டோம். இங்க இதுக்கு மேல ஃபால்ஸ் இல்ல. வெஸ்டர்ன் கேட்ஸ்ல இருந்து வர தண்ணி சின்ன சின்ன துளியா வந்து இந்த இது மூலியமா கீழே போகுது. இதுதான் இங்க இருக்க மக்கள், கல்லருக்கு இருக்க மக்களும் கீழே இருக்க மக்களும் குடிக்கிறாங்க. இதுக்கு மேல குளியல் தான். ஓகே வாங்க.